ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் ஹீரோயின் ரொம்பவே இவங்கள மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அப்டேட், அதாவது புது ப்ராஜெக்ட் எப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அவங்களோட புதுசாக ஒரு மூவி வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரோஷினி ஹரிப்பிரியன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 வந்து நடிச்சிருந்தாங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. அந்த சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வினுஷா வந்திருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு நடிகையும் கூட. அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணோம் நம்மளோட கண்ணம்மா கேரக்டரில். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் குக் வித் கோமாளி வந்திருந்தாங்க. சைட் பை சைட் மூவியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அதை பற்றின அப்டேட் எதுவுமே வெளியில் வராமல் இருந்துச்சு. இப்போ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கருடன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் நேம் வந்து தப்பாக சொல்லிட்டேன். நேற்று அந்த அப்டேட்டை பார்த்தேன். அதை வச்சு நானாக பேசிட்டேன். தப்பாக போயிடுச்சு. ரீசெண்டாக அதோட ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு பேசிலாம் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்காங்க அந்த காஸ்டியூமில் நம்மளோட ரோஷினி. இந்த மூவி வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, மே 31 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இதில் சசிகுமார், சமுத்திரக்கனி சார், சூரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே நல்லா தெரியுது. மே 31 ரிலீஸ் ஆக போகுது. நல்ல ஒரு பெரிய பேரும் புகழும் ரோஷினிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவியோட வெற்றி இன்னும் நிறைய மூவிஸோட வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம ரோஷினியோட அப்கமிங் ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.